ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொட்டுன அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கொத்தமல்லி இதில் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு எல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. தக்காளி நல்லா வேகணும், அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது, தக்காளி நல்லா வெந்து நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு இப்படி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக எல்லாம் கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதிக்க விட்டால் அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கி வச்சுருங்க. நம்ம சுவையான ரசம் ரெடி.